வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டுல அரசியல்னாலே தினமும் ஒரு திருப்பம் தான். நேத்தைக்கு சண்டை போட்டவங்க இன்னைக்கு கை கோக்குறாங்க, இன்னைக்கு ஒன்றா நிற்பவர்கள் நாளைக்கு எதிராக பேசுறாங்க. ஆனா நேத்து நடந்த சில விஷயங்கள் சாதாரண அரசியல் நியூஸ் இல்ல. இதுக்கு பின்னாடி பெரிய கணக்கு இருக்கு. அதிமுகவில் நடந்த ஒற்றுமை டிராமா, உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் சினிமா வராரா அப்படிங்கிற பேச்சு, திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து வெளியிடும் அதிரடி வீடியோக்கள், விவசாயிகளின் கோபம், சென்னையில பவர் கட் பிரச்சனை, கேரளாவில் அமலாக்கத்துறைக்கு எதிராக நடந்த சம்பவம், இது எல்லாத்தையும் ஒன்றா பார்த்தா தென்னிந்திய அரசியலே வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு நண்பர்களே. நேத்து நடந்த விஷயங்கள், காலையில இருந்து இரவு வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தை பத்தி நம்ம இப்ப பேச போறோம். நண்பர்களே, நேத்தைக்கு அதிகமா பேசப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவுல மீண்டும் ஒற்றுமைன்னு சொல்றாங்க. சில மாதங்கள என்ன நடந்துச்சு? ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அணியினர், இன்னொரு பக்கம் என்னன்னா பிரிந்து போன எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. உள்ளுக்குள்ள கடும் கோவம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. மீடியாவில மறைமுக தாக்குதல் பண்ணாங்க. ஒருத்தரை நம்பாத நிலையும் இருந்துச்சு. ஆனா நேத்திக்கு நடந்த காட்சி என்ன? தாய் பிள்ளை எல்லாம் ஒன்றாகி விட்டோன்னு திரு வீரமணி அவர்கள் பேட்டி கொடுத்தது பெரிய சிக்னல். இது சாதாரண வரி இல்ல நண்பர்களே. அதிமுக உடைஞ்சு போக கூடாது அப்படின்றதுக்காக உள்ளே நடந்த சமாதான பேச்சுவார்த்தை இதுக்கு பின்னாடி இருக்கு. காலையிலேயே பல எம்எல்ஏக்கள் தனித்தனியா வந்தது கவனிக்க வேண்டிய விஷயம் நண்பர்களே. அவங்க நேரடியா திரு எடப்பாடி பழனிசாமி அவங்களோட அலுவலகத்துக்கு வந்தாங்க. வெளியில பார்த்தவங்களுக்கு இது சாதாரண மீட்டிங் மாதிரி தான் தோணி இருக்கும். ஆனா உள்ள நடந்த பேச்சு மிகவும் முக்கியமானது. ஏன் தெரியுமா? இந்த எம்எல்ஏக்கள் முன்னாடி என்னன்னா எதிரா இருந்தவங்க, அவர்கள் மீது கட்சி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மனுக்களும் கொடுக்கப்பட்டிருந்து கட்சி தாவல் தடை சட்டம் வர பேசப்பட்டது. அதாவது விஷயம் லைட்டா இல்ல. அதுக்கப்புறம் வந்து பெரிய ட்விஸ்ட் தான் அப்பாலஜி லெட்டர். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணோம்னா அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுப்போம், மன்னிப்பு கடிதம். அதே மாதிரி இந்த எதிர்த்தரப்புல இருந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே நேத்தைக்கு போய் அப்பாலஜி லெட்டர் கொடுத்திருக்காங்க, மன்னிப்பு கடிதம் வந்து போய் கொடுத்திருக்காங்க. முதல்ல நீங்க எழுத்துக்கள் மூலம் வருத்தங்கள் தெரிவிக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு பெரிய அரசியல் மெசேஜ் இருக்கு. அதாவது கட்சியின் கட்டுப்பாடு இன்னும் எங்க கையில தான் இருக்குன்னு காட்டுறாங்க. அந்த லெட்டர் எழுதப்பட்டது ஒரு சாதாரண சமரசம் மட்டும் இல்ல, அது அதிகாரத்தை யார் கையில வச்சிருக்காங்கன்னு காட்டுற விஷயம். அடுத்தது நடந்ததுதான் மிகப்பெரிய முக்கியமான சம்பவம். எல்லாரும் ஒன்றாக தலைமைச் செயலரிடம் போனது. முன்னாடி கொடுத்த மனுக்களை வாபஸ் வாங்கினாங்க. இதுதான் நேற்றுக்கு நடந்த சம்பவத்துல மிகப்பெரிய அரசியல் டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா ஒரு கட்சியில உள்ள போர் நடக்குதுனாலே எதிர்கட்சிக்கு அது லாபம். இப்போ என்ன நடக்குது? 2026 அரசியல் கணக்கு ஆரம்பமாயிடுச்சு. அதிமுக உள்ள உடைஞ்சு போச்சுன்னா எதிர்கட்சிக்கு அது ரொம்பவே சுலபமாயிடும். அதனால இப்போ ஒற்றுமை என வார்த்தை மிகவும் அவசியமான நிலைமை வந்திருக்கு. எடப்பாடி அவர்களின் முகம் ஏன் முக்கியம்? இன்னைக்கு லாஸ்டா எல்லாரும் பார்த்த விஷயம் என்ன? எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சிரிப்பு முகம் தான் எல்லாரும் பார்த்தாங்க. அது சாதாரண சிரிப்பு இல்லை நண்பர்களே, அது ஒரு அரசியல் மெசேஜ். எல்லாரும் மீண்டும் என்ன சுற்றி தான் வந்திருக்காங்கன்னு சொல்ற மாதிரி 42 எம்எல்ஏக்களும் மீண்டும் இணைந்தது அவருக்கு பெரிய பலம். இப்போ என்னன்னா இன்னொரு விஷயமும் பேசப்படுது. எல்லாருமே சேர்ந்துட்டாங்க. ஆனா CV சண்முகம் அவர்கள் மட்டும் அமைதியாவே இருக்கிறாரு. அது ஏன்? அவர் முன்னாடி கடுமையாக பேசியிருக்காரு, பல விஷயங்கள்ல நேரடியா தாக்கியிருக்காரு. ஆனா இப்போ அவர் தனிமரமா நிற்கிறாருன்னு பேச்சு வருது. சில அரசியல் வட்டாரங்கள்ல என்ன பேசுறாங்கன்னா, அவருக்கு உள்ள அதிருப்தி இருக்கலாம், இது உறுதியான தகவல்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் சிலர் என்ன பேசுறாங்கன்னா, அவர் ஒரு நாள் கண்டிப்பா ராஜினாமா செஞ்சுட்டு வேற கட்சிக்கு கூட போகலாம். இந்த கேள்விதான் இப்போ அரசியல் வட்டாரத்துல ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் வந்து சினிமாவுக்கு வர போறாரா? இதுதான் இன்னைக்கு ரொம்ப வைரலான பேச்சா இருந்துச்சு. உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் நடிக்க போறாரா? நண்பர்களே, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் பேசப்படுது. அவர் அரசியல்ல தான் இருக்காரு, ஆனா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு முழு அதிகாரம் அவருக்கு கிடைக்கலங்கிற சில கேள்விகளும் இப்போ எழுது. அதனாலதான் மீண்டும் அவர் இப்போ சினிமா பக்கம் கவனம் செலுத்துறாருன்னு பேசுறாங்க. இது வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒண்ணு இல்ல. ஆனா இந்த செய்தி ஏன் வைரல் ஆகுதுன்னு தெரியுமா? ஏன்னா
உதயநிதி அவர்களுக்கு இன்னும் ரசிகர்கள் பின்தொடர்வு இருக்கு. சினிமாவில் இருந்து வந்த இமேஜ் இன்னுமே அவருக்கு வேலை செய்யுது. அரசியலும் சரி சினிமாவும் சரி தமிழ்நாட்டுல எப்பவுமே கலந்ததுதான். எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், விஜயகாந்த் அவர்கள், இந்த வரிசையில சினிமா இமேஜ் அரசியல்ல எவ்வளவு வேலை செய்யுதுன்னு எல்லாருமே பார்த்திருக்கோம். அதனால இந்த பேச்சு சாதாரண கிசு மாதிரி மட்டும் பார்க்க முடியாது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயமும் போயிட்டு இருக்கு. திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட்டு இருக்காரு. அவர் பேசுறதுல என்ன முக்கியம்? எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கல, இத்தனை ஆண்டுகளா இருந்தும் அதிகாரத்துல உரிய இடம் கிடைக்கல. இதுதான் அவர் சொல்ல வர மெயின் பாயிண்ட். நண்பர்களே, இது வெறும் தனிப்பட்ட கோபமா இல்லனா கூட்டணி அரசியல்ல உருவாகும் அழுத்தமா? இதுதான் இப்போதைய கேள்வி. கூட்டணி அரசியல்ல ஒவ்வொரு கட்சியும் என்னதான் எதிர்பார்ப்பாங்க? அதிகாரம், அமைச்சர் பதவி, மரியாதை, அரசியல் அடையாளம், இதெல்லாமே எதிர்பார்ப்பாங்க. அது குறையுது அப்படின்னு ஒரு கட்சி நினைத்தாலே உடனே அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. திருமாவளவன் அவர்கள் இப்போ அதையே செய்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நேத்தைக்கு அதிகமா பேசப்பட்ட இன்னொரு விஷயம் விவசாயிகளோட கோபம். பயிர்க்கடன் தொடர்பான விவசாயிகள் அதிருப்தி. தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் இப்போ நடைமுறையில நடக்கிற விஷயங்கள் ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குன்னு சில விவசாயிகள் பேசுறாங்க. நண்பர்களே, தமிழ்நாட்டுல விவசாயிகளோட மனநிலை ரொம்பவே முக்கியம். ஏன்னா கிராமப்புற ஓட்டுங்கிறது இன்னும் பெரிய தாக்கம் செலுத்தும். ஒரு அரசு மீது மக்கள் முதல்ல கோபப்படுற விஷயம் என்னன்னா, சொன்னது நடக்கல, அதுதான் இங்க பிரச்சனை. சில இடங்கள்ல விவசாயிகள் வீடியோ வெளியிட்டு வருத்தங்களும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது அரசியல் ரீதியா கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னா, சென்னையில பவர் கட் பிரச்சனை. கடந்த 10 நாட்களா சென்னையில மின்தடை பிரச்சனை ரொம்ப பேசப்பட்டது. சோசியல் மீடியா முழுக்க மக்களோட கோபம் இருந்துச்சு. ஆனா இப்போ சில இடங்கள்ல நிலைமை சரியாகுதுன்னு மக்கள் பேட்டி கொடுக்கறாங்க. அது ரொம்பவே வரவேற்கக்கூடிய விஷயம். திருவள்ளூர் பகுதி உட்பட சில இடங்கள்ல இப்போ பிரச்சனை குறைந்து விட்டதுன்னு மக்களே சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன புரியுது? அரசு மீது அழுத்தம் அதிகமானா அதிகாரிகள் வேகமாக வேலை செய்யறாங்க. அதுவும் இல்லாம சோசியல் மீடியா காலத்துல மக்களோட குரல் உடனே வைரல் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன விஷயம் பார்க்க போறேன்னா, கேரளாவில் பரபரப்பான ஒரு விஷயம் நடந்துச்சு. முன்னாள் முதல்வர் திரு பினராயி விஜயன் அவர்களோட வீட்டுல அமலாக்கத்துறை ஆய்வு நடந்ததா செய்திகள் வந்தது. அந்த நேரத்துல அங்க இருந்த ஆதரவாளர்கள் கூடி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. வாகனம் சேதமும் பண்ணிருக்காங்க. இந்த நியூஸ் நேத்தைக்கு டிவில ரொம்பவே பரபரப்பா காமிச்சாங்க. நண்பர்களே, இது ஒரு முக்கியமான அரசியல் சிக்னல். இப்போ இந்திய அரசியல்ல இபி, சிபிஐ, ஐடி ரைட் என்ற வார்த்தைகள் வந்தாலே அது நேரடியா அரசியல் விவாதமா மாறிடுது. ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா சட்டப்படி விசாரணை, மற்றொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா அரசியல் அழுத்தம். இந்த ரெண்டு கருத்துக்களுக்கும் நடுவுல தான் இப்போ இந்திய அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு. சோ நேத்து நடந்த எல்லா விஷயங்களுமே நம்ம சேர்த்து பார்த்தோம்னா, அதிமுகவோட ஒற்றுமை, கூட்டணி அதிருப்தி, சினிமா அரசியல் கலப்பு, விவசாயிகளோட கோபம், மக்களோட அடிப்படை பிரச்சனைகள், மத்திய அமைப்புகள் மீது எழும் அரசியல் விவாதங்கள், தமிழ்நாடு அரசியல் அடுத்த சில மாதங்கள்ல ரொம்ப சூடாக போகுது. நண்பர்களே, யார் யாரோட சேர போகிறார்கள், யார் பிரிய போறாங்க, யார் திடீரென முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறது அடுத்த சில மாதங்கள்ல தமிழ்நாடு அரசியலுக்கு ரொம்பவே முக்கியமான காலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. உள்ளதை பேசி நல்லதை பகிர்ந்து நல்ல நாளை உருவாக்குவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.